சம்பளத்தன்னைக்கு கழுகு மாதிரி வந்து நிப்பானே, எங்க ஆளைய காணோம். பொல்லாத பையன், பேய் மாதிரி அலைவான். சீக்கிரமா இடத்த காலி பண்ணிடுவோம், இல்லன்னா சம்பள பணம் வீடு போய் சேராது. ஏண்டா ஸ்பிரிங்கு தலையா, நீ இங்கேயா இருக்க? ஓடி போயிருவீங்க தானடா ஒளிஞ்சிட்டு நிக்கிறேன். ஏண்டா என்கிட்டயே வட்டிக்கு பணத்தை வாங்கி தின்னு புட்டு என்னையே ஏசுறீங்களா? எடுங்கடா வட்டியை முதலி. இந்தாண்ணே. என்னடா 30 ரூபா இருக்கு, அசல் தானடா. 3 மாசம் வட்டி 90 ரூபாய் கொடு. அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேண்ணே. இந்த மாசம் எங்க அப்பாவுக்கு தலை தவசம். 10 மாசமா உங்க ஒப்பனுக்கு தலை தவசம்னு சொல்றியே, உங்க ஒப்பன் என்ன ராவணனா? சரி, அடுத்த மாசமே கொடு. ரொம்ப நல்லதுண்ணே. அது வரைக்கும் இது இருக்கட்டும். அண்ணா, சோறு எடுத்துட்டு வர்றதுக்கு இது ஒண்ணுதானே இருக்கு. பெரிய எஸ்டேட் ஓனரு டிபன் கரையில் தான் சோறு எடுத்துட்டு போவாரு. காகிதத்துல கட்டிட்டு போடா, இல்லன்னா அதையே தின்னுடா கழுத. அண்ணே அண்ணே அண்ணா வசதி எப்படி? அண்ணே, வாங்கின அட்வான்ஸுக்காக சம்பள பணம் பூராத்தையும் பிடிச்சிட்டானுங்க. டீ குடிக்க கூட காசு இல்ல. டீ என்கிட்ட கேக்குறியா? இல்ல, எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. சமாளி. நான் ஒருத்தன் தான் வேலை பாக்குறேன் எங்க வீட்டுல. கூட பிறந்த 5 பொம்பளை பிள்ளைங்க. அதனால தானே உனக்கெல்லாம் நான் வட்டிக்கு பணம் கொடுத்தேன். உன்னால பணம் கொடுக்க முடியலன்னா சாயந்தரம் உன் பெரிய தங்கச்சி இந்த பக்கம் அனுப்பி வை. என்ன மானகட்டம் நினைச்சியா? மரியாதையா பேசியா? அடுத்த மாசம் கொடுக்கறேன்னு உன் தங்கச்சி கிட்ட சொல்லி அனுப்ப சொன்னேன்டா. அப்படியா? அடுத்த மாசமே கொடு. அது வரைக்கும் இத கொடு. என்ன இருக்குன்னு சொல்ற? இப்படியே வெளியே போடுது. அப்படியே போ, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். ஏய், அடுத்த மாசம் வட்டியை முதல்ல நீ குடுக்கல, அப்புறம் இதுவும். ஐயோ ஐயோ, என்ன பாக்காத. உங்ககிட்ட ஏன் நான் இப்படி வட்டி வசூல் பண்றேன் தெரியுமா? ஏன்? ஊர்ல போய் விவசாயம் பண்ண போறேன். அண்ணா, ஊர்ல நிலம் இருக்கா? ஏண்டா, ஊருன்னு இருந்தா நிலம் இருக்காதா? உனக்கு இருக்கா? அடக்கு இருக்கா? இனிமே தாண்டா வாங்க போறேன். கட்டின வேட்டியோட வந்தேன், இப்ப நிலம் வாங்க போறேங்கிற. அவ்வளவு பணம் ஏது? பெருமூச்சு விடாத. குருவி சேர்க்கிற மாதிரி 10,000 ரூபாய் சேர்த்திருக்கேன். இன்னும் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்துட்டேன்னா முழுசா நிலம் வாங்கிடுவேன். இப்படி 5ம் 10மா வாங்கினேன்னா முழுசா நிலம் வாங்க முடியாது. அடிக்கணக்குல அளந்துதான் வாங்க முடியும். அண்ணே, ஒரே அடியா நிலம் வாங்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? 1 2 ஆக்கணும். 1 ரூபாய் 2 ரூபாய் ஆக்கணுங்க. என்ன கண்ணாடிக்கு மேல வச்சு பாக்கலாமா? ரெட்டி பாக்குறது. எப்படா? இந்த கூடலூர் குப்புசாமி உனக்கு தெரியுமா? அவன் ஒரு பிச்சைக்கார பையன். அது அப்போ. இப்போ குபீர் பணக்காரன். இந்த பச்சை பங்களா எஸ்டேட் எல்லாம் அவனதுதான். எப்படா? ஆனா நீ 1000 கொடுத்தீங்கன்னா 2000 கிடைக்கும். 10,000 கொடுத்தா 20,000 கிடைக்கும். எவன்டா குடுக்குறான்? ஆள் எங்களுக்கு தெரியும். நீ போய் பாக்குறியா? எப்போ? இன்னைக்கு சாயந்தரம் 5 to 6க்குள்ள. பெரிய மேட்ல சின்ன மரம். ஆள் அங்க ரெடியா இருப்பான். போய் கண்ணடி. ரூபா ரெடியான்னு கேளு. 1000 கொடு. 2000 வாங்கிக்க. வாங்கிட்டு போயிட்டு திரும்பியே பார்க்காத. பெரிய மேடு, சின்ன தெருவு, கண்ணடி, ரூபா ரெடி. என்ன அடி? அடே டே ரூபா, டே டே ஒன்னு தீர்த்து கட்டிடு. என்ன தைரியம் இருந்தா உன் தங்கச்சி ரூபாவை எங்க 2 பேரையும் கூட்டு வர சொல்லுவான். யாராவ? அவன் தான் கருப்பேன். நீ 4 கொலை பண்ணவங்கிறத சொல்றோம், பரவாயில்லங்கிறானே. காசை தூக்கி எறிஞ்சா தங்கச்சி கூட்டிட்டு நாய் மாதிரி பின்னால வருவேன்னு சொல்றான். எங்க இருக்காவ? பாக்குறியா? இன்னைக்கு சாயந்தரம் 5 to 6க்குள்ள பெரிய மேடு, சின்ன மரம். வந்து நிப்பான், கண்ணடிப்பான். ரூபா ரெடியான்னு கேட்பான். அள்ளி கொடுத்துரு. உடனே புறப்படு. விழுந்துறாதே. ரூபா ரெடியா? இப்படி வரையா? வந்தா தான் கொடுப்பியா? ஆமா. வா. ஏன் அடிக்கிற? இந்த தைரியம் இருந்தா என்கிட்ட ரூபாய் கேட்பேன், ஒப்பங்கிட்டே ரூபாய் கேட்பேன். ஐயோ அம்மா! நாம எதிர்பார்த்ததுக்கு அதிகமாவே வாங்கிட்டான். அவன் வாங்கணும்னு தானே இந்த ஏற்பாடு. அண்ணே, பெரிய மேட்டுக்கு போனியா? சின்ன மேட்லயே இந்த கதி. எண்ணி வாங்கினேன் அண்ணன். எண்ணாமலே வாங்கினப்பா. இன்னொரு ஆள் பாத்துருக்கோம், 1 3 ஆக்குறானா. உங்களை விட்டா 3 9 ஆக்கிடுவீங்கடா. அண்ணே, இந்த அண்ணன் வட்டி பணம் எனக்கு அசலே வேணாம்ப்பா. அட பாவிங்களா, திட்டம் போட்டு வேலை செஞ்சிட்டீங்களேடா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதியே நிம்மதியே. எந்திரடா, இந்த மரியாதை கட்ட குடும்பம் நமக்கு தேவையில்லை. வாங்க போலாம். கொஞ்சம் கூப்பிடுங்களா அவங்கள? ஐயா ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. ஐயா, என்னடா அறிவா? என்னங்க, எங்க போறீங்க? ஐயோ, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க.
என்னடா நிவாசி இதெல்லாம்? இந்தா உன் பாட்டன் சேர்த்து வச்ச சொத்துல உன் பங்கு. ஏண்டா கேவலம் இந்த பணத்துக்காகத்தானே இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி உன் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தினேன். இப்ப சொல்றேன், இனிமே உன் நிழல் கூட இந்த வீட்டு மேல படக்கூடாது. நாளைக்கே நான் செத்தாலும் கொள்ளை வைக்க நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா போடா. ஹலோ ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். அப்பாவா? என்னப்பா விஷயம்? சாந்தி, உன் தம்பி நிவாஸ் இருக்கானே, நம்ம சித்ரா கல்யாண விஷயமா பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்போ குடிச்சிட்டு சொத்த பிரின்னு கலாட்டா பண்ணான். நானும் ரூபா 50,000 அவன் மூஞ்சில விசிறி எரிஞ்சிட்டு வெளியே போடா நாயேன்னுட்டேன். அநேகமா உறவு கொண்டாடிட்டவன் அங்கதான் வருவான். வேற போகட ஏதுமா. அப்படி அவன் வந்தா அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத. வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் எடுத்து போய் வை. என்னையா இதெல்லாம்? இது வட்டிக்காக வசூல் செஞ்சது. இது சூதாடி அவுத்துட்டு வந்தது. ஐயோ பாவம், எதுக்கு அவனுங்க வேட்டையை உருட்டு வந்திருக்க? என் வேட்டியை மட்டும் உருவனாங்கல்ல, பழிக்கு பழி, வேட்டிக்கு வேட்டி, சட்டைக்கு சட்டை. இப்ப ஐயா கூட சீட்டு விளையாடுறதுனால எல்லாருக்கும் பயம். வேட்டியை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறாங்க. ஆஹா, எல்லாம் அந்த தாயத்து பண்ற வேலையா? முன்னெல்லாம் சீட்டு பேசாம இருந்தது, இப்ப பாட்டே பாடுது. சிங் சிங். சரி சரி வா, வீட்டு போலாம். அட வேலை கிடைச்சியா? அட வாண்ணா. அட வரலனா? அந்தல யாரது? எவர் சொல்ல பாத்திரம் வைக்கிறவனா? கொஞ்சம் இருக்க சொல்லு. இத வர. இல்லம்மா, என் புருஷன் தான். உன் புருஷனா? யா. ஆமா, இந்த ட்ரெஸ்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அது அடையாளம் தெரியல. அவர் இப்ப திருந்திட்டாருமா. வட்டிக்கு கடன் கொடுக்கறாருன்னா பாருங்களேன். அது மட்டுமா? எல்லார் வேட்டையும் என் கையில. குட். ஆமா, எப்படி திடீர்னு ஆளே மாறிட்டாரு? எல்லாம் அந்த பணங்கொட்டா சாமியார் மகிமைதான். யாரு? பணம் கொட்ட சாமியாரா? இல்லைங்கம்மா, பணங்காட்டு சாமியாரு. அவர்கிட்ட போய் என் பிரச்சனை எல்லாம் சொன்னேன். படிச்சுன்னு தீர்த்துட்டாரு. 10 பத்திரம் தைக்கிற பரம்பரையில அதை படிச்சு சொல்லிட்டாரு. என்ன ஓட்டுற? அம்மா, அந்த சாமியார் மந்திரிச்சு ஒரு தாயத்து கொடுத்தாரு. அத கொண்டு வந்து இவர் கையில கட்டினேன். அன்னையில இருந்து இப்படி மாறிட்டாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாக்குறாரா? என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? பில்லி சூனியம், காத்து, கருப்பு, வைக்கிறது, எடுக்கிறது, அதான் சூனியம். எல்லாம் பணக்காட்டு சாமியாரே பாத்துக்கிறாரு. அப்படியா? அப்ப நான் அவரை பாக்கணுமே. என்ன கூட்டிட்டு போக முடியுமா? யாருக்காவது சூனியம் வைக்கணுமா? சொல்லுங்கம்மா, வச்சு விடுறேன். சும்மா இரியா, உன் வாயில நல்ல வார்த்தைகளே வராதா? அப்படி என்னங்கம்மா உங்களுக்கு பிரச்சனை? என்ன யோசிக்கிறாங்க? அடி அஞ்சல, என்ன? பணக்காரவங்களுக்கு பணத்தை தவிர எல்லாமே பிரச்சனை தான். அம்மா எப்ப சொல்றாங்களோ அப்ப கூட்டிட்டு போ. எப்ப வேணாலும் போகலாமா? இத புடி. ஆமா, என் கையில இதை கொடுத்துட்டு நீ எங்க போற? இன்னும் ஒரு 5-6 வேட்டி ஆகணும். நிறைய கடனை கொடுத்து விட்டேன். அண்ட பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, ஓங்காரி, ரீங்காரி, திரிசூலி. கொஞ்சம் இல்லையா? அம்மா, ஏயா இந்த ஓட்டம் ஓடி வர்றீங்க? இந்த வயிற்ற வச்சுக்கிட்டு என்னால உன் கூட ஓடி வர முடியுமா? நான் தான் வீட்டுக்கு வரணும்ல, நீ ஏன் பின்னாடி ஓடி வர இந்த வயிறோட? இந்த பாரு, ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா என்ன செய்யறது? அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ சொல்லிட்ட, என் மனசு கேட்கலையே. ஏயா, உன்னதான் வீட்டு பக்கமே ஆள காணோம். சரி, நாமளாவது போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். மருந்து வாங்க டாக்டர் கிட்ட போகணும்னு உங்க சொன்னா இல்லையா? டாக்டர் விட்டுக்கா, நான் எதுக்கு? நீ எதுக்கே வர்ற? துட்டு கொடுத்தா நான் போய் பாத்துட்டு வரேன். பணமா? திடீர்னு கேட்டா எப்படி? யோ, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்ற? நீயே இல்லன்னு சொல்லிட்டா நான் வேற யார்கிட்டயா போய் கேட்பேன்? அதுக்காக நீ ஏன் வர்ற? கூப்பிட்டு அனுப்பிச்சா நானே வந்துருப்பல்ல. அடியே, இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? அதே எங்க அப்பா பூமியா ஆடுது. ஆடியா? ஆடும். வாடி சக்காலத்தி. ஏய்யா, குத்துக்கலாட்ட நான் ஒருத்தி இருக்கிறேன், உனக்கு சின்ன வீடு கேக்குதா? சின்ன வீடு? அஞ்சல, என்ன இங்க ஒரே கூச்சல்? இது என்ன வீடா இல்ல சண்டை கிடையா? உன் புருஷன் வந்தா சதா சண்டை தானே? நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்களே கேளுங்கம்மா. இது கெட்ட கேட்டுக்கு சின்ன வீடு செட்டப் பண்ணி இருக்கு. அவன் என்னடனா வயித்த தள்ளிக்கிட்டு வந்து இந்த ஆளுகிட்ட பணம் கேக்குறான். அவர் அப்படியே சொக்குப்படி போடுறான். சொக்குப்படி போடுறான், மூக்குப்படி போடுறான். யோ, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? அஞ்சலிக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு என்ன நல்ல டயர் மாதிரியா இருக்கா? பின் எதுக்கு உனக்கு இன்னொருத்தி? அஞ்சலிக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? ஓ மை காட். அம்மா, நீங்களும் விவரம் இல்லாம கேக்குறீங்களே. இவ யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டு சந்திரன் பொண்டாட்டி. வட்டிக்கு கடன் கேட்க வந்திருக்கா. ஐயோ, என்ன அஞ்சல இவ்வளவு நாள் பழகுற, உன் புருஷன் புரிஞ்சுக்க முடியல? என்னை தான் புரிஞ்சா. யோ, மன்னிச்சுக்கையா, விவரம் புரியாம பேசிட்டேன். உன் பேர்ல தப்பு இல்லடி. இன்னைக்கு என் ராசிக்கு வெள்ளிக்கிழமை மன வீர சண்டைன்னு பேப்பர்ல போட்டிருந்தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா?
கொஞ்சம் இருமா, இது வந்துடுறேன். வெள்ளிக்கிழமை சொன்னதும் அம்மா படபடன்னு உள்ள போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பேப்பர்ல என்னன்னு பார்க்க போயிருக்காங்களோ? இந்தம்மா. ஐயோ, என்னம்மா இது? இங்க வந்து என் கால விழுந்துக்கிட்டு. நீங்க நல்லா இருக்கணுமா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். யோ, இந்த புடவை கிடைச்சதே போதும். உன் கணவன் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஓசில கிடைச்சதும் உதறிடுவீங்களே. என்ன புடவை கொடுக்குறாங்க? அதுவாயா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு புடவை கொடுக்கணும்னு பணங்காட்டு சாமியார் சொல்லிருக்காரு. அதான். உனக்கு இப்படி புடவை வாங்குற எண்ணமே கிடையாதா? என்னையா சொல்ற? அடுத்த மாசம் அம்மாட்ட புடவை வாங்குறேன், அதுக்கு நான் கேரண்டி. சின்ன பண்ணு. சின்ன பண்ண இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டாரே. ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே தங்கு தானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு, குடுமி இருக்கு. இல்ல. அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, வெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. இத்த அப்பவே சொல்லப்படாதா? சுத்த முத்தம் பார். இத்த புடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேப்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊர் வாங்கி கொடுத்தா? இத்த புடி, சுத்தி முத்தி பார். இதான் வழி போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைச்சேன், போயிட்டு வான்னு சொல்றீங்க. உங்களுக்கு குடுப்பனே இல்ல, நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் ஏதாவது உளறிட்டு போங்க. இத புடிங்க. மறுபடியும் கூட போறியா? ஐயோ, நடுத்தெருவுக்கு இழுத்துட்டானே. விஷயம் பெருசு. போனா தப்பு இல்ல. வர்றேங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. சுத்தமா இந்த பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூரை மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூரை மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேட்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? டேய், நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூரை மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கிறியா? இல்ல. இல்லங்கிறியா? அது இல்ல. எதுவுமே இல்லங்கிறியா? நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாயை திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான்? சொன்னா நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தினேன். யாரவே எந்த ஊர் மைனரு நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏத்திட்டாலே? அவங்க வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை பயில்வான். பயில்வானா? அப்போ ஓட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கிற. சுத்தமத்துமா நான் பார்க்க மாட்டேன். ஓடுறா ஓடுறா, என் முதல தூக்கிட்டு ஓடுறானே. சின்ன பொண்ணு கும்பிடுறேன். இது பிடிங்க. சி, கழுத காலையே அசிங்கப்படுத்திட்டானே. டேய், எழுந்துடுறா எழுந்துடுறா. டேய், இந்த தெருவில் எவனுமே இல்லையா? யாராவது இருந்தா வாங்கடா. பட்டப்பைய படாத பாடுபடுத்திட்டான். தூக்கிட்டு போய் வீட்டுல போடு. புரியாத? விடிஞ்சிடுச்சேன். வீட்டுல போய் விளக்கு கொடுத்து. சீ, குடிக்காத. சின்ன பொண்ணு, உங்க தகுதிக்கு இது தகாது. எது? இப்ப என் காலில் விழுந்த மாதிரி வேற யார் காலிலுமே விழுந்தாருங்க. வர்றேன். போங்கடா. உங்க அல்ல நான் விழுந்தனா? வேணும்டா, எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு. பாத்து போங்க, காத்து கருப்பா அடிச்சிட போகுது. அறிவோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி, பாப்போம். சொர்ணா, பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க.
என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இத ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு அனுப்ப முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அவங்கிட்ட கொடுத்து அனுப்புறது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா? அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொர்ணம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோன்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றுச்சு. சொர்ணம், எதுக்கு இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? எதுக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, கோயில்ல நானா ஆடின, நீயே சொல்லு, நீதான் ஆடின. ஆனா எனக்கு கிறுகு இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு? இதுக்கு. இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பொண்ண, ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே? அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமாம் தானே? நீ போய் உள்ளு. கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம், புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்ட வர்றேன். என்னடா ரொம்ப நேரமா ஒருத்தன் காதை ஒருத்தன் கடிச்சுக்கிறீங்க? காதை கடிச்சா கூட காசு வர விஷயமா தானே சொல்றான். 2 பேரும் காசு பணம் சம்பாரிச்சு கோட்டை கட்டி வாழ போறீங்களோ? அதுக்காக இல்லண்ணே, பணக்காரன் கையில இருக்கிற காசு உனக்கு வேணாம். என்ன போல இல்லாதவனுக்கு 2 வேளை வயிறு நிறையும்ல. ஒருத்தன் வயிற்று ரொப்பறதுக்கே நான் ஊர் பூரா கொள்ள அடிக்கணும். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாடா. நான் சொல்றேனே, நம்ம பக்கத்து கிராமத்துல இருந்து மருதூர் முருகன் கோயிலுக்கு ஒரு கல்யாண கூட்டம் வில்லு வண்டியில பொண்ணு மாப்பிளையோட வர்றாங்களாம். நல்ல வசதியான குடும்பமா. இன்னைக்கு ராத்திரி நம்ம காட்டுப்பாதை வழியா தான் போறாங்களாம். என்ன ஜாதியா? பணக்கார ஜாதினே. இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காண்டா. ஊமை அவனு செய்வோமா? நம்ம புல்லட்ட பணக்காரன் ஆக்கிடுவோமா? வேண்டாண்ணே. ஏண்டா, உனக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லையா? எதுக்குண்ணே வம்பு? நாளைக்கு நான் பணக்காரன் ஆகி நானே இந்த பக்கம் வில்லு வண்டியில வர வேண்டியதா இருக்கும். நானும் கோவக்காரன், ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா. ஊமையா, இன்னைக்கு ராத்திரி வில்வண்டியில வர பணக்கார கூட்டம் ஏழையாக போகுது. அதுக்கு உண்டான ஏற்பாட்டை எல்லாம் கவனி.